வாங்கங்க இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog மாதிரி பார்த்துடலாம். எங்கள் நாத்தனார் ஊர்லேருந்து நாங்கள் கொண்டு வந்த கப்பக்கிழங்கு தான். இன்னும் ஒரு 2 மாதம் விளைச்சல் இருந்துச்சு. எங்களுக்காண்டி நாங்கள் ஆசைப்பட்டோமேன்னு சொல்லி ஒரு 4 கிழங்கு மட்டும் அறுவடை பண்ணி கொடுத்து விட்டாங்க. அந்த 4 இது பிடுங்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவே ஒரு 7 கிலோ 8 கிலோவுக்கு இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5 குடும்பம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சரி அதையே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. ஒன்றும் இல்லை, எப்போவுமே போல் நம்ம கப்பக்கிழங்கு தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 3 விசில் கிட்டக்க விட்டுக்கோங்க. நான் போன தடவை ஆவியில் அவிச்சேன், அது எனக்கு கொஞ்சம் கசந்த மாணிக்கு இருந்துச்சு. அதனால் இந்த தடவை குக்கரில் ட்ரை பண்ணேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இங்கிட்ட குக்கர் விசில் வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உளுந்து காலி ஆயிடுச்சு. அதனால் அந்த டப்பா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதில் உளுந்தை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இங்கிட்ட விசில் அடங்கவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. சூப்பராக கிழங்கு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆவியில் இட்லி தட்டில் அவிக்கும் போது கசக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா சூப்பராக ஒன்று போல் கசப்பே இல்லாமல் நல்லா மாவாக இருந்துச்சு கிழங்கு. இன்றைக்கி டீக்கு இதுதான் ஸ்நாக்ஸ். இப்போ சூப்பரான ரொம்ப சிம்பிளாக ஒரு எள்ளு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நைட்டு எள்ளு சட்னியும் இட்லியும் தான். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். நான் சட்னி எல்லாத்துக்குமே கடுகு சேர்ப்பேன். கடுகு பொரிஞ்சு வரவும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கடலைப்பருப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா உளுந்தெல்லாம் பொரிஞ்சு வரவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. மிளகாயை விட வத்தல் சேர்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஒரு பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா எப்போவுமே போல் சட்னிக்கு கண்ணாடியாக வதக்குவோம்ல, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன சைஸ் தக்காளியாக சேர்க்குறீங்க அப்படின்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தக்காளி நல்லா நமக்கு எப்போவுமே போல் தக்காளி சட்னிக்கு வதக்குற மாதிரி நல்லா மையாக வதங்கி வரணும். நல்ல தக்காளி வந்ததுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற வெங்காயம் தக்காளிக்கு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் எள்ளு. எள்ளு சேர்த்த உடனே எப்போவுமே எள்ளு வெடிக்கிற அளவுக்கு எள்ளு சட்னிக்கு விடக்கூடாது. ஏன்னா அப்படி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எள்ளோட கசப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு கசப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா வெடிக்க விட்டுக்கோங்க. ஆனால் சில பேத்துக்கு அது பிடிக்காது. அதனால் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும் எள்ளு சேர்த்ததுக்கப்புறம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுற வேண்டியது தான். ஆறி வரவும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். நல்லா மையாக அரைக்கணும், ஏன்னா எள்ளு சேர்த்தனால. தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தக்காளி சட்னி எள்ளு சட்னி எல்லாமே கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவைப்பட்டால் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் வதக்குனனால நான் தாளித்து ஊற்ற மாட்டேன். எப்போவுமே தக்காளி சட்னி இந்த மாதிரி வதக்கி பண்ணுறது எதுவுமே நான் தாளிக்க மாட்டேன். தேங்காய் சட்னி கண்டிப்பாக தாளிப்போம், இந்த மாதிரினா தாளிக்கிறது கிடையாது. அவ்வளோதான். இன்றைக்கி இட்லிக்கு சூப்பராக எள்ளு சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. நான் கண்டிப்பாக இந்த முறையில் எள்ளு சட்னி வாரத்தில் ஒரு 2 நாளும் சேர்த்துக்கிடுவேன். ஏன்னா இதை தவிர நம்ம எப்படி எள்ளை யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் சட்னி வச்சு விட்டுறது. நீங்களும் இந்த மெத்தடில் சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.